உங்க பேர் என்னக்கா? ஜெனிதா. மாட்டு நீங்க வளர்த்த மாடா? நான் வளர்த்த மாடு. மாட்டோட பேரு மருது. மருது. எப்படி உங்களுக்கு இந்த மாட்டு வளர்க்கணும் அது மேல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? சின்ன பிள்ளைல இருந்தே ஆர்வம் தான். எங்க அப்பா கூட்டு போவாங்க சின்ன பிள்ளைல இருந்தே வந்து. மாடு எப்படி உங்ககிட்ட எப்படி பழகும்? நல்லா லவ்வோட இருக்குமா? வாடானா பாசமா இருக்குமா? வாடானா வந்துருவியான். மண்ணுக்குன்னு குடிச்சா நின்றானா நிற்பியான். வாடிக்குல வந்து வாடிக்குல பிடிச்சிக்குவாங்க. வெளியில ஓடாது எங்கேயும். கயிறு அவுத்துறோம் பக்கத்துலயே நிற்பியான். இதுக்கு முன்னாடி எங்க அவுத்துறீங்க? ஃபர்ஸ்ட் அவனே ஒரு வாடி. அவனே ஒரு ஆடி. நீங்க தான் வைப்பீங்க. வாடி வாசல்ல நீங்க தான் போயிட்டு காடு மாடு அவுப்பீங்க. உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கா? 3 வாடியில அவுத்துருக்கோம். எங்களுமே பிடி ஓட்டது இல்ல. வந்துரியா வெளியே. அலங்காநல்லூர் நாளைக்கு போறீங்களா? போகல. இங்க ஒரு ஊர்ல தான் வைக்க முடியும். அடுத்த வருஷம் தான். பாலமேட்ல இதுக்கு முன்னாடி அவுத்துறீங்களா? இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் 4வது வாட்டி பாலமேட்ல அவுக்குறீங்க. நீங்க தான் வைப்பீங்க. களம் பறக்கும். நீங்க அவுத்தாலே நல்லா இருக்கு மாடு. சொல்றாங்க கேப்பியா? நல்லா இருக்கு. பாசமா இருக்கும். யாருமே குத்தாது. மூக்குறாங்க அவுத்தாதே குத்து. நீங்களே பிடிச்சது அமைதியாவே இருப்பீங்க. அமைதியா தான் இருக்கும். களத்துல மட்டும் பாயும். கயிறை மட்டும் அவுத்தாதே. வளர்ப்புனா எப்படி இருக்கணும்? அந்த மாதிரி வளர்த்துறீங்க. அதே மாதிரி வந்துட்டு எங்களை பார்த்து வச்சுக்கிறோம். யாருக்கிட்ட போய் நின்றுக்குறோம் மாடு. யாராவது பார்த்து வச்சு நின்றுக்குறோம். கயிறு போட்டு பிடிச்சிக்கிறோம். சூப்பர்.